கிரானைட் முறைகேடு வழக்கில் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாக கூறி மேலூர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை அளிக்கிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் வெட்டி எடுத்ததாக காவல்துறையால் தொடரப்பட்ட 98 வழக்குகளில் 3 பிரிவின் கீழ் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். இதில் ஒரு பிரிவை மட்டும் எடுத்துக்கொண்டதாகவும் மீதமுள்ள முக்கியமான 2 பிரிவுகளை நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என காவல்துறையால் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 24ஆம் தேதி PN பிரகாஷ் மீதமுள்ள 2 பிரிவுகளையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தும் இந்த 2 பிரிவுகளையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாத மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீதிமன்ற அவமதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் விசாரணையானது நேற்றும் இன்றும் மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதிகள் பஷீர் அகமது, சரவணன் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் கடந்த 29ஆம் தேதி முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அனுசுன் மிஸ்ரா தொடர்ந்த 2 வழக்குகளில் PRP நிறுவனம் உள்ளிட்ட அந்த PRP நிறுவன பங்குதாரர்கள் மற்றும் திருப்பத்தூரை சேர்ந்த சகாதேவன் ஆகியோரை அந்த குற்றவாளிகளாக கருதப்பட்ட அவர்களை எதிரிகளை விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு தொடர்ந்த முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அனுசுன் மிஸ்ரா மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக வழக்கறிஞர்கள் அரசர் வழக்கறிஞர் சீலா மற்றும் ஞானகிரி ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவிட்டிருந்தால் அது தொடர்பாகவும் நீதிபதி அவர்கள் விசாரணை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் இன்று நீதிபதி மகேந்திர பூபதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது அவருடைய அந்த இடத்தில் அந்த பணிக்காக கூடுதலாக மதுரை விரைவு நீதிமன்ற நீதிபதி பாரதி ராஜா அவர்களை தற்சமயமாக இங்கு வந்து பணியமர்த்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்திக்காக மதுரை மேலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் நாகேந்திரன்.